வணக்கம், வெல்கம் டு thiyonilapradeep கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல்ல ரவா கிச்சடி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டா கிச்சடி வந்து அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூட ஒரு தேங்காய் சட்னி இல்ல சாம்பார் கூட கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரவா கிச்சடி பண்றதுக்கு ஒரு பேன்ல 1 கப் அளவு ரவையை வறுத்துக்கலாம். ரவை வந்து ரொம்ப கலர் மாறணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. லேசாக மட்டும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு செஞ்சீங்கன்னா தான் வந்து நல்ல ரவா கிச்சடி வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இது வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா தான் நல்லா வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதில் ஒரு துண்டு பட்டை, அப்புறம் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றப்ப இது கடிப்படுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூடவே வந்து ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது இல்லைன்னா நீங்கள் வந்து வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. நான் பண்ணுற 1 கப் அளவு ரவையில் நான் பண்ணுறேன் இல்லையா, இது வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் கூட நல்லா சாப்பிட்லாம். அடுத்து இதில் ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாவை 2ஆ கீறி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சியை வந்து பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எப்பயுமே வந்து கிச்சடிக்கு ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க கூடாது. அப்போ வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு சின்ன புளிப்புக்காக கொஞ்சமாக மட்டும் தக்காளி சேர்த்தாவே போதும். அப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய காய் சேர்த்து பண்ண போகிறேன். அப்போ வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய கேரட்டை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் அது கூடவே வந்து ஒரு 4-5 பீன்ஸையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் அது கூட பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி, நான் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பச்சை பட்டாணி கூட எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. அப்புறம் மஞ்சளோட வாசனை வந்து ரொம்ப அதிகமாயிரும். சேர்த்துட்டு காயை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. காய் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு உப்புமா அப்படின்னா 2 கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம நிறைய காய் சேர்த்துருக்கனால நான் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். எப்படியா இருந்தாலும் ரவை சேர்த்தோன்னே கெட்டியாகி ரவை வந்து சாஃப்டாக வெந்துடும். ஸோ தண்ணி வந்து பிரச்சனையே இல்லை. நீங்கள் 3லேருந்து 4 கப் கூட சேர்த்துக்கலாம். 4 கப் அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அதை மூடி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் காயும் வந்து வேகிற அளவுக்கு விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா காயுமே ஈஸியாக வெந்துடும். அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, காயும் வெந்துருச்சு. அதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரவையை சேர்க்க போகிறோம். ரவையை வந்து எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு கரண்டியில் கிளறிக்கிட்டே இன்னொரு சைடு வந்து ரவையை சேர்க்கணும். அப்போ தான் வந்து ரவை வந்து கெட்டியாகாமல் இருக்கும். இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கெட்டி கெட்டியாக ஆயிரும். அப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ நான் பண்ணுற மாதிரி ஒரு கையில் ரவையை சேர்த்துக்கிட்டே இன்னொரு கையில் கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து இப்பயே வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சோடனேவே சிம்மில் வச்சுட்டு ரவையை சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை வந்து மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் வந்து அப்படியே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்ம கிச்சடி வந்து ரெடி ஆயிரும். நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிச்சடி கூட வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்ல காம்பினேஷன். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.